ஸ்பைசி காஜர் பராத்தா தயாரிக்கலாமா? முதல்ல டெல்லி கேரட் எடுத்து தோலை சீவிட்டு அதை நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதில் மஞ்சத்தூள், சிவப்பு மிளகாய்த்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், வறுத்த எள்ளு, இது ரொம்ப நல்ல வாசனையை கொடுக்கும் அண்ட் ஹெல்த்தி கூட. ஃப்ளாக்ஸீட்ஸும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பெருங்காயம், உப்பு போட்டு இந்த பொடிகளை சும்மா எண்ணெயில் ஒரு பரட்டிட்டு நம்ம துருவி வச்சதான அந்த டெல்லி கேரட்டை அதில் போட்டு நல்லா அது சுருளை வதங்குற வரைக்கும் நல்லா வதங்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். மீன்வைல் ஒரு வாய் அகலமான பவுலில் கோதுமை மாவு போட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். அதில் உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நம்ம வதக்கி வச்சதான இந்த டெல்லி கேரட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு திருப்பியும் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதை கொஞ்சம் திக்காக பராத்தாவாக ரோல் பண்ணிவிட்டு ஒரு வாணலியில் எண்ணெயோ நெய்யோ போட்டு சூடு பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பராத்தாவை திருப்பி எடுத்தோன்னாக்கா ஸ்பைசி காஜர் பராத்தா தயார்.